கொளுத்தும் வெயிலில் கொட்டும் லாபம், வரலாறு காணாத உச்சத்தில் ஏசி பங்கு. கோடைகாலம் தொடங்கிவிட்ட நிலையில் வெயில் தாக்கம் மிக கடுமையாக இருக்கிறது. இயல்பை காட்டிலும் இந்த ஆண்டு கோடை காலத்தில் வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. வெயிலின் தாக்கத்தை சமாளிப்பதற்காக பொதுமக்கள் பெருமளவில் ஏசி வாங்கி வருகின்றனர். இதனால் ஏசி விற்பனை சூடுபிடித்திருக்கிறது. இந்திய வானிலை மையம் இந்த ஆண்டு வெப்ப அலைகள் அதிக அளவில் இருக்கும் என எச்சரிக்கை வெளியிட்டிருக்கு. இதனை அடுத்து வெயிலின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும், பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தி. இந்த நிலையில தான் வெயிலை சமாளிக்க பலரும் தங்களின் வீடுகளுக்கு ஏசி வாங்க தீர்மானிச்சிருக்காங்க. பெருநகரங்கள் தொடங்கி கிராமங்கள் வரையிலுமே ஏசி விற்பனை பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதனால வோல்டாஸ் மற்றும் ஹெவல்ஸ் இந்தியா உள்ளிட்ட நிறுவனங்களின் பங்குகளின் விலை உயர தொடங்கியிருக்கு. டாடா குழுமத்தை சார்ந்த வோல்டாஸ் நிறுவனம் இந்தியாவில் முன்னணி ஏசி நிறுவனமா இருக்கு. இந்த நிலையில 2023-24 நிதியாண்டில் 20 லட்சம் ஏசி விற்பனை செய்திருப்பதாக வோல்டாஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது வோல்டாஸ் நிறுவனத்திற்கு ஏசி விற்பனையில் வரலாறு காணாத உச்சமாகும். இந்த ஆண்டு 11.5 மில்லியனுக்கும் அதிகமான ஏசிகள் இந்தியாவில் விற்பனையாகும். இதன் மூலம் இரட்டை இலக்க வளர்ச்சியை எட்ட இயலும் என ஏசி உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை அளிச்சிருக்காங்க. ஏசி உற்பத்தி துறையின் முன்னணி நிறுவனங்கள் இந்த ஆண்டு கடுமையான வெயில் குறித்த வானிலை அறிவிப்புகளும், மக்களிடம் இருக்கும் கூடுதல் வருமானம், எளிய கடன் சேவைகள் ஆகியவை நாட்டில் ஏசி விற்பனையை புதிய உயர்வுக்கு கொண்டு செல்லும்னு சொல்றாங்க. பானாசோனிக், எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், ப்ளூ ஸ்டார், கோத்ரேஜ் அப்ளையன்சஸ் போன்ற முன்னணி ஏசி உற்பத்தியாளர்கள் இந்த ஆண்டு 25% வரை வளர்ச்சியை எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா 3ஆம் கட்ட நகரங்கள் மற்றும் சிறிய நகரங்களில் ஏசி விற்பனைக்கென புதிய சந்தை உருவாகி வருவதும் இதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். மின்சாரத்தை சிக்கனமாக செலவு செய்யும் 5 ஸ்டார் இன்வெர்டர் தொழில்நுட்பம் கொண்ட ஏசி மாடல்கள் பெருநகரங்களிலும் பிற பெரிய சந்தைகளிலும் அதிக விற்பனை ஆகும் என சொல்லப்படுது. அதே நேரம் மலிவு விலையிலான 3 ஸ்டார் ஏசிக்கள் சிறுநகரம் மற்றும் கிராம சந்தைகளில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தும் வாய்ப்பும் இருக்கிறது. இன்னும் சில ஆண்டுகளில் வீடு, கார், பேருந்துகளில் ஏசி இன்றியமையாத ஒன்றாக மாறிவிடும் சூழலும் உண்டாகும். மனிதர்கள் இயற்கை வளங்களை அழித்து கொண்டு வருவதன் விளைவாகவே இப்படி அதிகப்படியான வெப்பத்தால் மக்கள் ஏசி இல்லாமல் இருக்க முடியாது என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். எது எப்படியோ வெயில் காலம் முடிவதற்குள் ஏசி விற்பனை எதிர்பார்க்கப்பட்ட இலக்கை எட்டும் என ஏசி உற்பத்தியாளர்கள் நம்பிக்கையுடன் இருக்கின்றனர்.